ஆகாஷவாணி. தமிழ்ச்சொல் மாலை. வணக்கம் நேர்களே, இது தமிழ்ச்சொல் மாலை. அனைத்து ஆகாஷவாணி நேயர்களுக்கும் தமிழ்ச்சொல் மாலையின் கேரள பிறவி தின நல்வாழ்த்துக்கள். நவம்பர் 1 கேரள பிறவி தினம். 1956 ஆண்டு மொழிகளின் அடிப்படையில் இந்திய மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது நவம்பர் 1, 1956 ஆண்டு மலையாளம் முதல் மொழியாக கொண்ட பகுதிகள் இணைந்து கேரள மாநிலம் உருவாக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் நவம்பர் 1 கேரள பிறவி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. கேரளாவின் முதன் மொழி மலையாளமாக இருந்தாலும் அண்டை மாநில மொழிகளான தமிழ், கன்னடம் மற்றும் பாரதத்தின் அதிகாரப்பூர்வ மொழியான இந்தி, உலக மொழியான ஆங்கிலம் போன்ற மொழிகளின் வளர்ச்சியும் கேரளாவில் போற்றுதற்குரியதாகும். கேரள பிறவி தினத்தை சார்ந்து இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது கேரள மாநிலத்தில் தமிழ் மொழியின் வளர்ச்சியை குறித்து டாக்டர் பி. ஜெயகிருஷ்ணன் அவர்கள் எழுதி வழங்கும் உரை, கேரளத்தில் தமிழ் மக்களும் தமிழ் கல்வியும். கல்வி மனிதனின் பண்பாட்டு உயர்வுக்கு அடித்தளமாக அமைகிறது. தாய்மொழி வழிக்கல்வி பிறப்பு முதல் மனிதனின் அடிப்படை தேவையை நிறைவு செய்வதற்கும் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் இன்றியமையாத ஒன்றாக அமைகிறது. பள்ளிக்கல்வியை குழந்தைகளுக்கு தாய்மொழி வழியாக மட்டுமே கற்பிக்க வேண்டும் என்றும், தாய்மொழி வழிக்கல்வி மாணவனின் கற்றல் சுமையை பாதியாக குறைத்துவிடும் என்றும் கல்வி சிந்தனையாளர்களும் உளவியல் அறிஞர்களும் கூறுவர். கிரேக்கம், லத்தீன், எபிரேயம், சீனம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகள் இன்று செம்மொழிகள் என்று அறியப்படுகின்றன. இவற்றில் தமிழ், சீனம் தவிர பிற மொழிகள் இன்று வழக்கொழிந்த மொழிகளாக மாறிவிட்டன. இன்றைய நிலையில் உலகில் சுமார் 6000 மொழிகள் பேசப்படுகின்றன. இவற்றில் 5980 மொழிகள் கிபி 2050 ஆண்டில் இருந்த இடம் தெரியாமல் வழக்கொழிந்த மொழிகளாக மாறிவிடும் என்று 2004 ஆண்டு யுனெஸ்கோ அறிக்கை தெரிவிக்கிறது. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை பெற்று எந்தெந்த மொழிகள் வளர்கின்றனவோ அம்மொழிகள் மட்டுமே நிலைநிற்கும். பிற மொழிகள் வழக்கொழிந்துவிடும். பிரான்ஸ், ரஷ்யா, ஜப்பான் போன்ற நாடுகள் வளர்ச்சியடைந்த நாடுகளாகும். அங்கு பயிலும் மாணவர்கள் அறிவியல் தொழில்நுட்பங்களை அவர்கள் மொழியிலேயே, அதாவது தாய்மொழியிலேயே கற்கின்றனர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் குறித்த விவரங்களை உடனுக்குடன் அவர்கள் மொழியிலேயே மாற்றிவிடுகின்றனர். ஆனால் தமிழ் போன்ற மொழிகளில் அறிவியல் தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் கொண்டு வர முடியாத சூழ்நிலை இன்றும் காணப்படுகிறது. இதற்கான காரணங்கள் என்ன? உலகம் முழுவதும் பேசப்பட்டு வரும் அனைத்து மொழிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பிரதேசம் தாயக பகுதியாக இருக்கிறது. அந்த மொழி தோன்றி பரிணமித்து வளர்ச்சி பெற்ற இடமாக இருக்கின்றது. இது இயற்கையாக ஏற்பட்ட ஒன்றாகவும் இருக்கின்றது. அந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து மக்கள் புலம்பெயரும் போது தனது தாய்மொழியையும் பண்பாட்டு கூறுகளையும் எடுத்து செல்கின்றனர். சில சூழ்நிலைகளில் தாம் புலம்பெயரும் புதிய தேசத்தில் அரசியல், பொருளாதாரம் முதலிய காரணங்கள் ஏதுவாக இருக்குமானால் அந்த மொழி தலைத்தோங்க வாய்ப்புண்டு. அதே சமயம் மிகுந்த நெருக்கடிகளை சந்திக்கும் என்றால் அம்மொழி வழக்கொழிந்து போய்விடும். புதிய தேசத்தில் மட்டுமின்றி பாரம்பரியமாக ஒரு மொழி பேசப்பட்டு வரும் தாயக பகுதிகளில் கூட அரசியல், பொருளாதார, சமூக வளர்ச்சிகளுக்கு ஏற்ப ஒரு மொழி தக்க வைக்கப்படவும் இயலும் அல்லது நிர்மூலமாக்கப்படவும் முடியும். அல்லது தனித்துவத்தை இழந்து புதிய மொழியாக மாற்றம் காணவும் வேறு மொழிகளுடன் கலந்து காணாமல் போகவும் வாய்ப்புள்ளது. கேரளத்தில் இடுக்கி, திருவனந்தபுரம், கொல்லம்,
பாலக்காடு ஆகிய மாவட்டங்களில் லட்சக்கணக்கான தமிழர்கள் 7 தலைமுறைகளாக வசிக்கின்றனர். திருவனந்தபுரம் மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் இன்றளவும் பேசப்படும் மலையாளத்தில் தமிழ் சொற்கள் தான் அதிகமாக கலந்து காணப்படுகின்றன. மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன் தேவிகுளம், மூணாறு, வண்டிப்பெரியார், முல்லைப்பெரியாறு, குட்டிக்கானம், பீர்மேடு போன்ற பகுதிகள் அன்றைய மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்த ஊர்களாக இருந்தன. கேரள மாநிலத்தில் உள்ள பிற மாவட்டங்களில் குறிப்பாக 140 சட்டமன்ற தொகுதிகளில் முறையே கிட்டத்தட்ட 60 தொகுதிகளில் 10,000க்கும் அதிகமான தமிழ் வாக்காளர்கள் உள்ளனர். எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் காசர்கோடு, மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கூட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 5,000க்கும் மேற்பட்ட தமிழ் வாக்காளர்கள் உள்ளனர். ஆக ஒரு மொழி நிலைத்திருக்க அதை பேசக்கூடிய மக்கள் மிகவும் முக்கியம். அந்த மக்கள் குழுமி வாழ ஏதுவான தாய் நிலம் மிக மிக அவசியம். அதோடு மட்டுமின்றி அந்த மொழி பேசும் மக்களின் அரசியல், பொருளாதார ஆதிக்கமும் சமூக வளர்ச்சியும் இன்றியமையாதவை. இந்நிலையில் கேரளத்தில் வாழும் தமிழர்கள் 7 தலைமுறைக்கு முன்பு தமிழக எல்லையோரங்களிலிருந்து கேரளத்திற்கு குடிபெயர்ந்தவர்கள். கேரளத்தில் உள்ள தமிழ் மக்களின் தற்போதைய கல்வி நிலை குறித்து இனி நாம் பார்க்கலாம். இந்தியாவில் கேரளம் உயர்கல்வி கற்றோர் விகிதத்தில் சிறந்து விளங்குகிறது. 1991 முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக கேரளம் அறிவிக்கப்பட்டது. இலவச மற்றும் கட்டாய கல்வி கொள்கையால் பெரும்பாலான குழந்தைகள் பள்ளி இடைவிலகலின்றி கல்வி பயில்கின்றனர். கேரளத்தில் மலையாளத்திற்கு அடுத்தபடியாக அதிகமாக பேசப்படும் மொழி தமிழாகும். சிறுபான்மை தமிழ் மக்களுக்கென்று தற்போது தமிழ் வழி கல்வி பயில சுமார் 150 தொடக்கப் பள்ளிகளும், 80 நடுநிலைப் பள்ளிகளும், 35 உயர்நிலைப் பள்ளிகளும், 20 இடங்களில் மேல்நிலைப் பள்ளிகளும் உள்ளன. 34 பள்ளிகளில் தமிழ் ஒரு பயிற்று மொழியாக உள்ளது. 5 பள்ளிகளில் தமிழ் ஒரு மொழியாக மட்டுமே கற்பிக்கப்படுகிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ் பள்ளிகளின் எண்ணிக்கையும் வகுப்புகளின் எண்ணிக்கையும் அதிகமாக காணப்பட்டன. 1ஆம் வகுப்பில் மாணவர் சேர்க்கை அதிகமாக இருந்ததால் ஒவ்வொரு வகுப்பிலும் 2-3 தமிழ் பிரிவுகள் வரை இருந்தன. ஆனால் தற்போது ஆங்கில மொழி கல்வி மோகத்தால் ஆங்கில கல்வி முறையில் அமைந்த பள்ளிகளில் தமிழ் மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றனர். தற்போது ஆண்டுதோறும் தமிழ் வழி கல்வி பள்ளிகளின் எண்ணிக்கையும் பிரிவுகளின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே வரும் நிலை காணப்படுகிறது. கேரளத்தில் மலையாள பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைவது போன்று தமிழ் வழி பள்ளிகளிலும் மாணவர் சேர்க்கையும் ஆண்டுதோறும் எண்ணிக்கையில் குறைந்து வருவது மிகவும் கவலைக்குரிய செய்தியாகும். சில பள்ளிகளில் 10க்கும் குறைவான மாணவர்களே ஒரு வகுப்பில் உள்ளனர். இதனால் பிரிவுகளின் எண்ணிக்கை குறைந்து ஒரு பள்ளியில் ஒரு பிரிவு மட்டுமே செயல்படும் நிலை இன்றும் காணப்பட்டு வருகிறது. உயர்கல்வி நிலையில் கேரளத்தில் தற்போது சிறுபான்மை தமிழர்கள் வசிக்கும் பகுதிகளில் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் இளங்கலை தமிழ் 4 இடங்களிலும், முதுகலை தமிழ் 4 இடங்களிலும் உள்ளன. இளம் அறிவியல், இளம் வணிகவியல் பட்டங்களின் ஒரு பாடமாக தமிழ் மட்டுமே உள்ள 9 கல்லூரிகள் இன்று கேரளத்தில் உள்ளன. ஆசிரியப் பயிற்சி அதாவது டிடிசி நிறுவனங்கள் 3 இடங்களிலும், பிஎட் கல்லூரிகள் 2 இடங்களிலும் உள்ளன. ஆய்வு நிலையில் முனைவுப்பட்ட ஆய்வு படிப்புகள் திருவனந்தபுரத்தில் உள்ள கேரள பல்கலைக்கழக தமிழ் துறையிலும், திருவனந்தபுரம் பல்கலைக்கழக கல்லூரியிலும் மற்றும் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள சித்தூர் அரசு கல்லூரியிலும் முனைவுப்பட்ட ஆய்வு வசதிகள் உள்ளன. உயர்கல்வி நிலையங்களிலும் ஆண்டுதோறும் மாணவர்கள் எண்ணிக்கை இன்றும் குறைந்து கொண்டே வரும் நிலையே காணப்படுகிறது. கேரள பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியின் வரலாற்றை நாம் 1920ஆம் ஆண்டிற்கு முற்பட்ட காலப்பகுதி, 1921ஆம் ஆண்டிற்கும் 1947ஆம் ஆண்டிற்கும் இடைப்பட்ட காலப்பகுதி, 1947 முதல் 1956 வரையுள்ள காலப்பகுதி, 1956க்கு பிற்பட்ட காலப்பகுதி என 4 வகையாக பிரிக்கலாம். தொடக்க காலம் 1920ஆம் ஆண்டிற்கு முன்னரே அன்றைய திருவிதாங்கூர் மாகாணத்தின் கீழிருந்த கல்குளம், விளவங்கோடு, தோவாளை, செங்கோட்டை இவ்விடங்கள் தற்போது தமிழ்நாட்டில் உள்ளன போன்ற இடங்களிலும், திருவனந்தபுரம் அட்டக்குளங்கரையில் உள்ள மைய உயர்நிலைப் பள்ளியிலும் தமிழ் வழி கல்வி தொடங்கப்பட்டது. கிபி 1920ஆம் ஆண்டு கொச்சின் எஜுகேஷன் போர்டு ஆங்கில பள்ளிகளையும் வெர்னாக்குலர் பள்ளிகளையும் ஒன்றாக இணைத்து இலவச ஆங்கில மொழி கல்வி கற்றுக் கொடுக்கும் பள்ளிகளை நடைமுறையில் கொண்டு வந்தது. இணைக்கப்பட்ட பள்ளிகளில் மலையாளம், தமிழ் மொழிகளில் வரலாறு,
பூமிநூல், அறிவியல், கணிதம் போன்ற பாடங்கள் கற்பிக்கப்பட்டன. 1924ஆம் ஆண்டு முதல் வகுப்பு முதல் 7ஆம் வகுப்பு வரை தமிழ் ஒரு பயிற்று மொழியாக இருந்துள்ளது. தனிநபர்கள் எழுதிய பாடநூல்களாக இருந்துள்ளன. கிபி 1934இல் வகுப்பு பாரம் என்ற தன்மைகள் மாற்றப்பட்டு நிலை ஏற்படுத்தப்பட்டது, அதாவது மீடியம். இதில் பயிற்று மொழி மலையாளமாக்கப்பட்டது. 1935ஆம் ஆண்டு இந்தி மொழி 2ஆம் மொழியாக கற்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. 1940 காலகட்டங்களில் தாய்மொழி கல்விக்கு ஊக்கம் கொடுத்தவர் திருவாங்கூர் அரசின் திவானாக இருந்த சர் சி.பி. ராமசாமி ஐயர் ஆவார். இந்தியாவில் முதலாக பள்ளிகளில் இலவச சத்துணவு திட்டத்தையும் இவர் அறிமுகம் செய்தார். 1947ஆம் ஆண்டு திருவிதாங்கூர் அரசின் கல்வி இயக்குநராக இருந்த ஏ.என். தம்பி தலைமையில் தமிழ் மொழி பாடநூல்களும் தமிழ் வழி அறிவியல் பாடநூல்களும் அரசாங்க வெளியீடாக வெளியிடப்பட்டன. 1952ஆம் ஆண்டு முதல் ஒருங்கிணைக்கப்பட்ட கல்வி முறையின் கீழ் பள்ளி இறுதித் தேர்வு, அதாவது SSLC, தமிழில் முதலாக நடத்தப்பட்டது. 1956இல் கேரள மாநிலம் உருவான பின்பு தமிழ் வழி கல்வி மேம்பாட்டிற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது. இக்குழுவின் தலைவராக கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இருந்தார். வீரபத்திரன் செட்டியார், பத்மநாப முதலியார், சி.இ. ஏசோடியான் ஆகியோர் குழுவின் உறுப்பினராக இருந்துள்ளனர். இவர்களது பெருமுயற்சியார் தமிழ் வழி பாடநூல்களும் தமிழ் வழி அறிவியல் பாடநூல்களும் பள்ளி அளவில் வெளியிடப்பட்டன. 1959ஆம் ஆண்டு கேரள அரசால் தமிழ் கல்வி மேம்பாட்டிற்கு வீரபத்திரன் செட்டியார் தலைமையில் மற்றொரு குழு அமைக்கப்பட்டது. இக்குழு தமிழ் வழி பாடநூல் உருவாக்கத்திற்கும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் பெரிதும் துணை நின்றது. 1960ஆம் ஆண்டு ஜனார்த்தன பிள்ளை தலைவராகவும் சீதாலட்சுமி அம்மாள், பரமேஸ்வரையர் போன்றோரை உறுப்பினர்களாக கொண்ட ஒரு தமிழ் கல்வி சீர்திருத்த குழு கேரள அரசால் நியமிக்கப்பட்டது. இக்குழுவின் பெருமுயற்சியால் தமிழ் பாடநூல்களின் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு கேரளத்தில் பல இடங்களில் புதிய பள்ளிகளும் தொடங்கப்பட்டன. 1963ஆம் ஆண்டு முதல் கேரள பாடநூல் நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. இந்நிறுவனம் தமிழ் பாடநூல்களையும் தமிழ் வழி அறிவியல் பாடநூல்களையும் தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றது. உயர்நிலைப் பள்ளி அளவில் 9 முறை தமிழ் பாடநூல்களும் தமிழ் வழி அறிவியல் பாடநூல்களும் வெளியிடப்பட்டுள்ளன. இக்காலகட்டங்களில் தமிழ் வழி அறிவியல் பாடநூல்கள் ஆங்கில பாடநூலின் நேரடி மொழிபெயர்ப்பாக அமைந்துள்ளன. 1990 காலகட்டத்திற்கு பின்னர் மலையாளத்தில் அறிவியல் பாடநூல்கள் உருவாக்கப்பட்டு அவை தமிழ் அறிஞர்களால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ் பள்ளிகளில் கற்பிக்கப்பட்டு வரும் நிலை காணப்படுகிறது. தமிழ்மொழி பாடநூல்கள் மட்டுமே தமிழில் தனியாக உருவாக்கப்பட்டு வருகின்றன. 1990ஆம் ஆண்டில் பேராசிரியர் பகவதியப்பன் தமிழ் பாடநூல் உருவாக்கக்குழு ஒருங்கிணைப்பாளராக கேரள அரசால் SCERTயில் நியமிக்கப்பட்டார். 1996இல் மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் உருவாக்கப்பட்டது. பேராசிரியர் பகவதியப்பன் ஓய்வு பெற்ற பின்பு கிபி 2000இல் முனைவர் சகாயதாஸ் தமிழ் பேராசிரியராக இந்நிறுவனத்தில் நியமிக்கப்பட்டார். இவர் தலைமையில் 5 முறை தமிழ் பாடநூல்களும் தமிழ் வழி அறிவியல் பாடநூல்களும் உருவாக்கப்பட்டன. கேரள உயர்நிலைப்பள்ளி தமிழ் வழி கல்விக்கு ஆசிரியர் கையேடு தவிர தேவையான பிற துணை நூல்களையோ விளக்க நூல்களையோ அரசு வெளியிட்டதாக தெரியவில்லை. எனினும் கேரளத்தில் உள்ள தமிழ்ச் சங்கங்கள் தமிழ் வழி அறிவியல் பாடநூல்களுக்கு மட்டும் வழிகாட்டு நூல்களை ஓரிரு முறை வெளியிட்டுள்ளன. தற்போது கேரள பாடநூல் நிறுவனம் தரமான தமிழ் பாடநூல்களையும் தமிழ் வழி அறிவியல், வரலாறு போன்ற பிற பாடநூல்களையும் வெளியிட்டு வருகின்றது. தமிழ் அறிஞர்கள், பேராசிரியர்கள், தமிழ்ச் சங்கங்களின் முயற்சியால் கேரள அரசு தமிழ்மொழி பாடநூல்களுக்கு மட்டும் தேவையான ஆசிரியர் கையேடுகளையும் கருவி நூல்களையும் வெளியிட்டுள்ளது. தமிழ்மொழி பாடநூல் தவிர பிற பாடநூல்கள் மலையாள மொழியில் உருவாக்கப்பட்டு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதால் அவ்வப்போது தமிழ் வழி பாடநூல்களில் பிழைகளும் மலிந்து காணப்படுகின்றன. 1980 காலகட்டங்களில் உருவாக்கப்பட்ட தமிழ் வழி அறிவியல் பாடங்களில் காணப்பட்ட ஓரிரு பிழைகள் இங்கு சான்றாக சுட்டிக்காட்டப்படுகின்றன. அதாவது தவறான மொழிபெயர்ப்பு. ஆங்கிலம் மற்றும் மலையாள மொழிகளில் அமைந்த பாடநூல்களின் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு தமிழ் பாடநூல்கள் படைக்கப்பட வேண்டும். ஆனால் 25 ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியிடப்பட்ட தமிழ் வழி அறிவியல் பாடநூல்கள் ஆங்கில மொழி நடை அமைப்பை போன்றே மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளன. இதனால் தமிழில் அமைந்த சொற்றொடர்கள் எளிதில் பொருளை உணர்த்தாத நிலையில் அமையாமல் பிழையாகவும் அமைந்துள்ளன.
ஆங்கில வழி பாடநூலில் த மினரல் வெல்த் வேர்சஸ் வேர்ல்டு பாப்புலேஷன், கேரளா ஸ்டாண்டர்ட் 8, பக்கம் 106, 1984 என்ற நூலில் ஒரு தொடர் தமிழில் உலக மக்கள் தொகைக்கு எதிராக தாது செல்வங்கள் அமைகின்றன என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் வேர்சஸ் என்ற சொல் எதிராக என்று நேரடியாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதை அறியலாம். மக்களுக்கு எதிராக தாது செல்வங்கள் எவ்வாறு அமைய முடியும்? தாது செல்வங்களும் மக்கள் தொகையும் என்பதே இவ்வாக்கியத்தின் சரியான மொழிபெயர்ப்பாகும். வேறொரு சொற்றொடரை நாம் பார்க்கலாம். மோஸ்ட் சென்சிட்டிவ் பேலன்ஸ் என்ற சொல் உணர்ச்சி மிகுந்த தராசு. அதாவது மோஸ்ட் என்பது மிகுந்த, சென்சிட்டிவ் என்பது உணர்ச்சி, பேலன்ஸ் என்பது தராசு. நேருக்கு நேராக, அதாவது உணர்ச்சி மிகுந்த தராசு என்று நேரடி மொழிபெயர்ப்பாக இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அறியலாம். இதை நுட்பமான தராசு என்று மொழிபெயர்த்திருக்க வேண்டும். கேரளம், தமிழ்நாடு பாடநூல்களில் உள்ள கலைச்சொல் பயன்பாட்டில் சீர்மை காணப்படாததால் கேரளத்தில் கீழ் வகுப்புகளை முடித்து மேல் வகுப்புகளுக்கு தமிழ்நாட்டிற்கு செல்லும் மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். தமிழக கேரள அரசுகளும் தமிழ்ச்சங்கங்கள் போன்ற பொது நிறுவனங்களும் இதற்கு முன்வர வேண்டும். அப்போது மட்டுமே கேரளத்தில் பல தலைமுறைகளாக வாழும் பூர்வீக குடிகளான தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் பாதுகாக்க முடியும். நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது டாக்டர் பி. ஜெயகிருஷ்ணன் அவர்கள் எழுதி வழங்கிய உரை, கேரளத்தில் தமிழ் மக்களும் தமிழ் கல்வியும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் தமிழ்ச்சொல் மாலை. இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது அருள்நிதி பகவதி மோதிலால் அவர்கள் எழுதி வழங்கும் சிறுகதை புரிதல் குறைவு. சுஜா சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருக்க அம்மா கூப்பிடும் சப்தம் கேட்டு ஹாலுக்குள் வந்தாள். சோபாவில் இருந்த திலகா எனக்கு நெஞ்சு படபடன்னு அடிக்கி அசதியாகவும் இருக்கிறது. சுஜா, எதையாவது நினைத்து நீங்களே பிரச்சனையை உண்டாக்குவீங்க. போன மாதமும் நெஞ்சு வலிக்கிறது என்று ஆஸ்பத்திரிக்கு போனால் வாய்வு தொல்லைதான் என்று ஊசி போட்டு அனுப்பினார்கள். சாப்பாட்டிற்கு பிறகு கொஞ்சம் நடக்க வேண்டும், நீங்கள் நடக்க மாட்டீர்கள் என்று படபடவென்று சற்று உறக்க சொல்லி கொண்டிருக்கும் பொழுது பக்கத்து போர்ஷன் வசந்தி, சுஜா என்னாச்சு, அம்மாவுக்கு உடம்பு முடியலையா, நீ சத்தமாக பேசுவது கேட்டது. அம்மா அன்றைக்கு சொன்னதை போல் இப்பொழுதும் உடம்பு முடியவில்லை, நெஞ்சு வலிக்கிறது என்று சொல்கிறார்கள். எதையாவது ஆலோசித்து உடம்பை கெடுத்து கொள்ளாதீர்கள் என்று சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. சுஜாவும் மருமகன் திலீபும் பிடிவாதமாக கீரியும் பாம்பு மாதிரி சண்டை போட்டு கொண்டு இருப்பதை பார்ப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது. நினைக்க வேண்டாம் என்று இருந்தாலும் அதுதான் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வருகிறது. என்ன செய்வதற்கு? பெற்ற மனம் இவங்க நல்லா இருப்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக தானே இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன். இவளுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தால் என்ன? வருந்தினாள் திலகா. சுஜா, அத்தை, நானும் வேலைக்கு போய் நல்ல சம்பளம் வாங்குகிறேன். அவர் பாலக்காட்டில் இருந்து வரும்பொழுதே இங்கு என்ன நடந்தது, எங்கே போனா, எதற்கு போனா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே வருவார். எதற்கும் சந்தேகம். அவங்க இந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்தாங்கன்னா வேண்டான்னு வைத்திட வேண்டியதான். இன்றைய உலகத்தில் யாரும் யாருக்கு அடிமை கிடையாது. எங்கள் ஆஃபீஸில் எத்தனை பேர் தனியாக சந்தோஷமாக இருக்காங்க. திலகா, மாப்பிள்ளை சந்தேகப்பட்டார் என்று நீயே கற்பனை செய்கிறாய். நீ எங்கே போனாய், என்ன செய்தாய் என்று கேட்பதற்கு அவருக்கு உரிமை கிடையாதா? உண்மையான அன்புன்னா கொஞ்சம் கோபம், சண்டை, கருத்து வேறுபாடுன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா தான் அதிசயம்.
அது வெறும் நடிப்பு. நீ நினைக்கிற மாதிரி தனியாக இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கான்னு நீ நினைக்கிறாய். அது நடிப்பாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில் தனிமை வருத்தத்தை தான் தரும். என்னை போன்றவர்களுக்கு இது 2ஆம் கட்டம். தனிமை வருத்தத்தை தான் தந்தால் என்றாலும் அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் நீ இப்பொழுது நினைப்பது தேவையில்லாத ஒன்று. அம்மா, எனக்கு தலைக்கு மேலே பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நீ உன் உடம்பை பாரு, என்னை பற்றி பிறகு சிந்திக்கலாம். திலகா, நீ நேற்று உன் ஆஃபீஸில் உள்ள ஒருவருடன் காரில் வீட்டிற்கு வந்தது எனக்கு கூட பிடிக்கவில்லை. நம்ம வீட்டு சூழ்நிலைக்கு அனுசரித்து நீ நடக்க வேண்டாமா? சுஜா, அதில் என்ன தப்பு? அவர் வீட்டில் விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது மாப்பிளைக்கு பிடிக்காது என்று சொல்ல முடியாது. உங்கள் காலத்தில் போல் அல்ல. அன்றைக்கு அது நடந்திருக்கும். இந்த காலத்தில் அப்படியெல்லாம் முடியாது. என்னை பாதுகாத்து கொள்ள எனக்கு தெரியும். யாரும் கேள்வி கேட்பது எனக்கு பிடிக்காது. இவருடன் குடும்பம் நடத்துவது ரொம்ப கஷ்டம். ஏதாவது பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். வசந்தி, சுஜா, பொறுமையா இரு. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு முடிவை எடுக்காது. கொஞ்ச நாள் செல்லும் பொழுது அவர் மனசும் மாறும். உன்னை சரியாக புரிந்து கொள்ளவும் செய்வார். ஒரு பிள்ளை பிறந்தால் எல்லா பிரச்சனையும் சரியாகிவிடும். உங்கள் உறவும் பலப்படும். சுஜா, அம்மாவும் இப்படித்தான் சொல்கிறார்கள். நாங்களே இன்னும் சரியா குடும்பம் நடத்த ஆரம்பிக்கல, இதற்குள்ள ஒரு பிள்ளை பெற்று அதுவும் கஷ்டப்படவா? உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாது. திலகா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம குடும்ப டாக்டர் நாகராஜனிடம் கேட்போமே. இப்போ எல்லோரும் சொல்கிறாங்களே கவுன்சிலிங் போனால் சரியாகும் என்று. அவருக்கு 2 குடும்பத்தையும் நல்லா தெரியும். அந்த ப்ரப்போசல் வந்தபோது அவரும் நல்ல குடும்பம், பையனும் நல்ல குணம் என்று சொன்னார் அல்லவா? சுஜா, இனி அந்த டாக்டருடைய தலையை உருட்டு. எல்லோரும் சொன்னாங்க அவரும் நல்ல குடும்பம், நல்ல பையன் என்று சொன்னார். கவுன்சிலிங் ஒன்று தான் குறை. அவர் வாரத்திற்கு 2 தடவை வரணும். அதற்கு 1000 ரூபா ஃபீஸு. உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? ஆஃபீஸ் போகிறதுக்கு நேரம் ஆகுது. இப்போ எப்படி இருக்குது? தண்ணி எடுத்து குடிங்க. ஏதாவது தேவைப்பட்டால் கூப்பிடுங்க. இன்னைக்கு ஆஃபீஸில் மீட்டிங் நான் தான் நடத்தணும் என்று சொல்லி கொண்டே சமையலறை வேலையை தொடர்ந்தாள். வசந்தி, அக்கா, நான் வீட்டு வேலையை முடித்துவிட்டு உடனே வருகிறேன். நீங்கள் தனியாக இருந்தால் ஏதாவது சிந்தித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்தாள். திலகா மனதில், இன்றைக்கு டாக்டர் நாகராஜனை நிச்சயம் பார்க்கணும். நம்ம குடும்பத்து மேலே அவருக்கு ஒரு தனி பாசம் உண்டு. வீட்டுக்காரரும் அவரும் ஒன்றா ஸ்கூலில் படித்தவங்க. மருமக குடும்பத்தையும் நல்ல தெரியும் என்று மனதில் நினைத்து சிறிது நேரம் ரெஸ்ட் எடுத்துவிட்டு வசந்தியை அழைத்து டாக்டர் நாகராஜனை பார்ப்பதற்காக ஒரு டோக்கன் போட சொன்னாள். மதியம் சுஜா எப்படி இருக்கிறது என்று கேட்டபோது, நன்றாகத்தான் இருக்கிறேன். மாலையில் வரும்பொழுது கொஞ்சம் நேரமே வா, நம்ம டாக்டரை பார்க்க போகிறோம். டோக்கன் எடுத்தாச்சு என்று சற்று உறுதியான குரலில் கூற, சுஜாவும் பதிலொன்றும் கூறாமல் சரி சரி என்று மொபைலை துண்டித்தாள். மீண்டும் திலகா சுஜாவை நினைத்து கொண்டே, மருமகன் நல்ல பையன்தான். இவ கொஞ்சம் பார்க்க நன்றாயிருக்கிறாள். அவர் கொஞ்சம் கருப்பு, இவளை விட கொஞ்சம் உயரமும் கம்மி. அதனால் உள்ள ஈகோ தான். பொதுவாகவே ஆண்களுக்கு பெண்களை நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும், இல்லாவிட்டால் அவர்கள் நம்மை ஆளத் தொடங்கி விடுவார்கள் என்ற ஒரு நினைப்பு இருக்கிறது. இதற்கு மேல் சுஜா ஆஃபீஸில் மேனேஜராக கூடுதல் சம்பளமும் வாங்கிக்கிறாள். எல்லோரும் இவளை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் எரிச்சல் வரத்தான் செய்யும். ஆனால் கிடைக்கிற சம்பளம் இவர்களுக்குத்தானே, அது புரிய மாட்டேங்குது. சுஜா அம்மாவை மொபைல் எடுத்து, நான் ஆட்டோவில் வருகிறேன், நீங்கள் ரெடியாக இருங்கள், டாக்டரிடம் போகலாம் என்றபடி மனதில், அம்மா பாவம், நமக்காகத்தானே சொல்கிறாங்க. அப்பா இறந்த பிறகு குடும்பத்தை தன்னந்தனியாக இந்த நிலைக்கு கொண்டு வந்தது அம்மாவின் சாமர்த்தியத்தால் மட்டுமே. அப்பாவின் மரணத்திற்கு பிறகு நடந்த பல நிகழ்ச்சிகள் மனதில் ஓடிக்கொண்டிருக்க வீட்டை நெருங்கிய போது அம்மா வெளியே தயாராக நிற்பது தெரிந்தது. திலகாவும் அந்த ஆட்டோவில் ஏறி மருத்துவமனைக்கு வரும்பொழுது நேரம் 6 மணி. நல்ல கூட்டம். டாக்டர் பொதுவாகவே எல்லோரிடமும் அன்பாக பழக்கூடியவர். கைராசிக்காரர் என்ற பேரு. இருக்க இடம் கிடைக்கவில்லை. நின்று கொண்டு டாக்டரின் போர்டை பார்த்தபோது டோக்கன் 10 என்று இருந்தது. கையில் இருந்த டோக்கனின் எண் 32. எப்படியும் 1 மணி நேரம் ஆகிவிடும். அங்கிருந்த கேண்டீனுக்கு அம்மாவை அழைத்து சென்று அவர்களுக்கு பிடித்தமான கட்லெட்டும் காப்பியும் குடித்து சுஜாவுக்கு சற்று ஆசுவாசமாக இருந்தது. பிறகு மெதுவாக டாக்டரை பார்க்க வந்தபோது ஒரு சீட்டு காலியாக இருந்தது. அதில் அம்மாவை உட்கார சொல்லி அருகில் நின்றபடி மொபைலில் எதையோ பார்த்து கொண்டிருக்க டோக்கன் நம்பர் அழைப்பதை கேட்டு இருவரும் டாக்டரின் அறைக்குள் சென்றார்கள். டாக்டர்,
என்ன வாங்க, நல்லா இருக்கீங்களா? பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சு. மாப்பிள்ளை திலீப் எப்படி இருக்காரு என்று சிரித்தபடி உரத்த குரலில் அன்பாக கேட்டபோது இருவருக்குமே சற்று ஆறுதலாக இருந்தது. திலகா, இன்றைக்கு காலையில் எனக்கு நெஞ்சு படபடப்பாக இருந்தது. ரொம்ப அசதியாகவும் இருக்கிறது. இவள் விஷயத்தை நினைத்து வருத்தமாக இருக்கிறது. உங்களிடம் மனம் விட்டு சொல்லலாமே என்று தான் நாங்கள் வந்தோம் என்று விஷயத்தை சொன்னாள். அதை கேட்டுக்கொண்ட டாக்டர் திலகாவை அருகே உட்கார வைத்து ப்ரெஷர் பார்த்துவிட்டு எல்லாம் நார்மலாக தான் இருக்கு, மருந்தை தொடர்ந்து எடுங்க, உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் வாருங்கள், அது போதும் என்று சொல்லி நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியில் இருங்கள், சுஜாவிடம் தனியாக பேச வேண்டும் என்று சுஜாவை பார்த்து, நீ நல்ல புத்திசாலியாச்சே, என்ன பிரச்சனை? சுஜா ஒவ்வொன்றாக சொல்ல அவர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு அவள் முகத்தை பார்த்து, நீ சொல்றது சரிதாம்மா, எனக்கு உன்னுடைய வீட்டுக்காரர் குடும்பத்தையும் நல்லா தெரியும். அவனும் உன்னை போல சின்ன வயதிலேயே அம்மா இல்லாமல் வளர்ந்தவன். அப்பா வேற மிலிட்ரிக்கார், எல்லாவற்றுக்கும் ரொம்ப டிசிப்ளின். அப்பா மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. கிடைக்கிற வருமானத்தை ஏதாவது ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். எனக்கு நல்லா தெரியும். எனக்கே இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் செய்கிறான்னா பார்த்துக்கோ. இடம் மறுத்த சுஜா, டாக்டர், நானும் அவரிடம் லீவ் எடுத்து வரும்படி சொன்னால் அவர் முடியாது என்கிறார். டாக்டர், நீ சொல்கிறது சிம்பிள் பிரச்சனை. நீ 2 மாதம் லீவ் எடுத்து அங்கு அவன் கூட பாலக்காட்டில் குவார்டர்ஸில் தங்கு. வீட்டிலே அம்மா தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நல்ல தைரியம் உள்ளவர்கள், பக்கத்தில் வேற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவருக்கு லீவு எடுத்துக்கிட்டு வர முடியாது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை, அதில் அவர் கிரைம் பிரான்ச், எப்போவுமே ஏதாவது பிரச்சனை தான் இருக்கும். ஆனால் நீ அங்கே போய் 1 மாதம் இருந்தால் உங்கள் பிரச்சனை தீரும். எனக்கு தெரியும், உனக்கு நல்ல தீர்மானம் எடுக்கும் திறன் உண்டு. வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம், 1000 காலத்து பயிர். நாம் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கவில்லை என்றால் நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே போய் சேர மாட்டோம். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, சொல்கிறதை கேளு என்று நிதானமாக சொன்னதை கேட்டு அவள் முகத்தில் மலர்ச்சி படரத் தொடங்கியது. அதை நன்றாக புரிந்த டாக்டர், என்ன பதிலொன்றும் காணோம், ரொம்ப ஆலோசித்தால் ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாம் அந்த ஆண்டவன் பார்த்து கொள்வான், தான் பாதி தெய்வம் பாதி என்று சொல்வதை கேட்டதும் அவள், சரி அங்கிள், நான் டிரான்ஸ்ஃபர் கேட்டு பார்க்குறேன், இல்லைன்னா லீவுக்கு அப்ளை பண்ணுகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து எழுந்தாள். டாக்டர் திலகாவை பார்த்து, நீங்கள் தைரியமாக போங்க, எல்லாம் பேசியாச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் பொண்ணு புத்திசாலி, கரெக்டாக செய்வா என்று அனுப்பி வைத்தார். அடுத்த நாள் இரவு சுஜா திலீபை அழைத்து, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கவில்லை, அதனால் 2 மாதம் லீவ் எடுத்து அங்கு வருகிறேன். அதை கேட்ட திலீபுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்த வாரமே சுஜா பாலக்காடு சென்றார். சில நாட்களில் அவர்கள் 2 பேரும் மனமிட்டு பேசி தங்கள் தவறை புரிந்து புதிய வாழ்க்கையை தொடங்கினார்கள். ஒரு நாள் திலகா மகளை அழைத்து, நீ ஃபோன் பண்ணவே இல்லையே, எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்ல, சுஜா, நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க, நானும் திலீபும் அடுத்த வாரம் வீட்டிற்கு வருகிறோம், உங்களுக்கு தனியாக இருக்க பயமாக இருந்தால் நீங்களும் எங்களுடன் வாங்க. அதை கேட்ட திலகாவுக்கு அவர்கள் 2 பேரும் அங்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பது நன்றாக புரிந்தது. திலகா, அது முடியாதம்மா, நீங்கள் அங்கே சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு நிம்மதி. திலகா டாக்டர் நாகராஜனை அழைத்து, உங்களுக்கு நன்றி, அவர்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். டாக்டர், இன்றைக்குள்ள வேகமான உலகில் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆளும் இல்லை, கேட்பதற்கு மனசும் இல்லை. இவர்கள் இல்லாத கருத்த பூனையை, அதுவும் இருட்டில் தேடுவதைப் போல் வாழ்க்கையை தேடுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஒரு சின்ன அகல்விளக்கு கூட உண்மையை வெளிச்சம் போட்டு காண்பிக்கும் என்ற சூட்சம் தெரியாதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இப்போ அவங்க கனவு வாழ்க்கையை விட்டு நிஜமான வாழ்க்கைக்கு வந்து விட்டாங்க, ரொம்ப சந்தோஷம் என்று ஃபோனை வைத்தார். புரிதல் குறைவு நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது திருமதி பகவதி மோதிலால் அவர்கள் எழுதி வழங்கிய சிறுகதை. நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பான தமிழ்ச்சொல் மாலை.
இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சங்கீதா கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம். தமிழ்ச்சொல் மாலை.